கனெக்ட் ஆயிருக்கா? நான் பேசுறது கேக்குதா? நம்ம இந்த 4வது நாளாக இன்றைக்கு கூடுவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார். எல்லாம் அவருடைய கிருபை கிருபை. அவருடைய கிருபை இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது என்பது நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில கண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து பேசட்டும், தொடர்ந்து இடைபடட்டும், தொடர்ந்து புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அறிந்து கொள்ளவும், அது மட்டுமல்ல அதை அபியாசம் பண்ணவும், நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளவும் கர்த்தர் கிருபை தரணும். நிறைய கற்றுக்கொள்கிற விவரங்கள் வரலாம். நிறைய இது வரைக்கும் புரியாத சில காரியங்களை நம்ம இப்போ புரிந்து கொண்டு இருப்போம். ஆனாலும் இன்னும் ஆண்டவர் நமக்கு இன்னும் கற்றுக் கொடுக்க ஆசையோடு இருக்கிறார், கற்றுக் கொடுப்பார். ஆனா நம்ம பெற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஜெபத்தை நம்ம செய்வோம். நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் நமக்கு தெரிந்ததுதான். இந்த ஜெபத்தோடயே நம்ம இருப்போம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு தொடர்ந்து பேசட்டும். ஷாலோம் ஃபேமிலி என்ரிச்மெண்ட் மிஷனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் ஸ்கிரைப்ஸ் காட்வின் நிக்கல்சன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சில கருத்துக்கள் இதில் பயன்படுகிறதுனால நான் நிச்சயமாக அதை அவர்களுக்கு தேங்க் பண்ணணும். இன்றைக்கு நம்ம பழையதெல்லாம் நான் திரும்பி பேச ஆசைப்படவில்லை. ஏற்கனவே வந்திருப்பவர்கள் தான் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். வராதவர்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்க பழைய யூடியூப் அதில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது யூதா அரசர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன நிறைய காரியங்களை பார்த்தோம். இப்பொழுது யூதா அரசர்கள், அடுத்தது இஸ்ரவேலுடைய அரசர்கள். ரெண்டாக பிரிந்து விட்டது. யூதா என்பது தெற்கு பகுதி, இஸ்ரவேல் என்பது வடக்கு பகுதி. இந்த ரெண்டு பகுதியை தனித்தனியா ராஜாக்கள் இருக்கிறாங்க. அது ஆண்டவருக்கு இஷ்டமானது இல்லை, ஆனா அப்படிதான் ஆயிப்போச்சு. ரெண்டு தனித்தனியா இருந்தாங்க. தெற்கு பகுதியிலே யூதா அரசர்கள் ஒருத்தராக 20 பேர், அதே போல வடக்கு பகுதியில 20 பேர். இப்போ இந்த 40 பேரையும் நம்ம பார்க்கணும். நான் நிச்சயமா நினைக்கிறேன் இந்த செஷன்ல இது முடியாது. நம்ம இன்னொரு செஷன் வர வேண்டியது இருக்கும். இருந்தாலும் நீங்க உங்களுக்கு இருக்கிற ஆவலை பார்க்கும் பொழுது கட்டாயம் நீங்க வருவீங்க நான் நம்புறேன். அடுத்த செஷன்ல நம்ம இதை நிறைவு செய்யலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவசரப்பட்டு வேகமா போய் சீக்கிரமா சும்மா பேரை சொல்லி அப்படியே முடிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஒவ்வொரு அரசர்களை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போவோம். எவ்வளோ அதே நேரம் ரொம்ப ஸ்லோவாகவும் போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அரசரை பற்றியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேசலாம். ஆனா நம்ம ஒரு ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி போவோம்னு நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் நம்மை காத்துக்கொள்ளட்டும். இந்த 4 ராஜாக்களை நம்ம பார்த்தோம். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா எந்த 4 ராஜாக்களை பார்த்தோம்? அந்த வரிசையில சொல்லணும். ஸ்லைட்ல போட்டிருக்கணும். அதை பார்த்தே சொல்லிடுவீங்க. இருந்தாலும் வெரி குட். ரெகோபெயாம், அபியா, யோசபாத். வெரி குட். இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ண முடிஞ்சா நான் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன். இந்த 20 பேரையுமே மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணலாம். மனப்பாடம் பண்றது அதுவும் வயதானவர்களுக்கு நல்லது. நம்ம என்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறோம், நம்ம மூளைக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறோம். அது ரொம்ப நல்லது. நானே இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒன்றும் உங்களை மாதிரி தான், நானும் கத்துக்குட்டி தான். உங்களுக்கு கொஞ்சம் முன்னால படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். வேற ஒன்றுமே பெரிய வித்தியாசம் உங்களுக்கு எனக்கும் இல்லை. நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், ஒன்றுமே தெரியாத ஆள் தான். எப்படியோ கற்றுக்கொண்டு உங்களிடத்துல என்னுடைய கற்றுக்கொண்டதை ஷேர் பண்றேன், அவ்வளோதான். இந்த ரெகோபியாம் ஆர் என்பதை விட்டு விட்டோம்னா அடுத்தது பார்த்தா ஜேல ஆரம்பிக்கிறது. அதான் ஏன்னு போட்டிருக்கேன். அபிஜா ஏ, ஆசா ஏல ஆரம்பிக்குது. ஜெஹோஷபாத், இங்கிலீஷ்ல ஜெஹோஷபாத் ஜே, தமிழ்ல யோ, யோ. இதுதான் எல்லாமே. நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த பேரெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே அல்லது யோல ஆரம்பிக்கும். அப்படியே ஆரம்பிக்குது. அதனால அந்த வரிசையில நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா ஈஸியா நம்ம மனப்பாடம் பண்றது ஈஸியா இருக்கும். ஜே, அடுத்த ஜேஏஏ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 13 அரசர்கள். இந்த முதல் 13 அரசர்களும் 2 ராஜ்யங்களும் இருக்கும் பொழுது இருந்தவர்கள். இஸ்ரவேல் ராஜ்யமும் இருந்துச்சு, யூதா ராஜ்யமும் இருந்துச்சு. அப்போ இந்த முதல் 13 அரசர்கள் ஆட்சி செய்தார்கள் யூதாவில. அதே டைம்ல இஸ்ரவேல்ல வேற ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் மனாசே, அது 14வதுல இருந்து 20 வரைக்கும் இருக்கிற அந்த 7 ராஜாக்களை கொஞ்சம் தனியா பிரிக்கிறோம். என்னன்னா அவங்க யூதா மட்டும்தான் அப்ப இருக்குது. இஸ்ரவேல் என்கிற நாடே இல்லை. ஏன்னா அதை அசீரியர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். வடபகுதியில இருந்த இஸ்ரவேலை அசீரியர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்போ கம்ப்ளீட்டா அது இல்லாம போயிடுச்சு. கீழே யூதா மட்டும் இருக்கு. அதுல 7 ராஜாக்கள் இருக்கிறாங்க. மனாசையில ஆரம்பித்து கடைசியில சிதேக்கியா ஜெட்ல வரும். இங்கிலீஷ்ல பார்த்தா ஜெட். ஏபிசிடி நம்ம கடைசியில ஜெட் முடியுது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அது சிதேக்கியாவை ஞாபகம் வச்சுக்கலாம். மேல ரெகோபியாம ஞாபகம் வச்சுக்கலாம்.
நடுவுல எசேக்கியா, மனாசே இவங்க 2 பேருக்கு இடத்துல தான் அது பிரிக்குது. அங்க பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன், ஒரு கோடு போட்டிருக்கிறேன், அது பிரிகிறது. சரி, இது நம்ம இப்படி வச்சு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி கொண்டால் நல்லது. இப்ப இந்த 4 பேரும் நிச்சயமா நீங்க ஞாபகத்துல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெகோபியாம் சாலமோனுடைய மகன், ரெகோபியாமுடைய மகன் அபியா, அபியாவுடைய மகன் ஆசா, ஆசாவுடைய மகன் யோசபாத், ஜெகோஷபாத் என்று ஆங்கிலத்துல நம்ம சொல்றோம். இதுதான் நம்ம பார்த்தது. இதுல நம்ம பார்த்தது திரும்பி ஒரு விஷயம் அப்படியே லைட்டா டச் பண்ணிட்டு நான் அடுத்த இதுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். இந்த 4 பேரை நம்ம பார்த்தோம். ரெகோபயாம் ஏற்கனவே சொன்னோம், சாலமோனுடைய மகன். அவன் எடுத்த உடனே, இந்த பிரிந்த உடனே வருகிற அரசு, ஆனா அவன் நல்ல அரசாட்சி கொடுத்துருக்கலாம், ஆனா அவன் கொடுக்கல. அந்த மக்கள் வந்து கேட்டாங்க, வரியை கொஞ்சம் குறைங்கய்யான்னு சொல்லி தயவாய் கேட்டாங்க. அவங்களை எதிர்த்து பேசி அவங்கள ஒரு மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுட்டான். அதுல இருந்து அவனுக்கு நல்ல பேர் கிடையாது அங்க. சோ அங்க அது மட்டுமல்ல, அவனு விக்கிரக ஆராதனையும் பெருகி கொண்டு இருக்கிறது. அவன் பெருகி கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவனுடைய அம்மா நாமாள் என்பவர்கள் அம்மோனிய பெண். அதனால விக்கிரகமும் விபச்சாரமும் பெருகி கொண்டே இருக்கிறது. பாருங்க ஸ்லைடு, சாலமோன் ஸ்லைடு பண்ணாரு, அவர் வீழ்ச்சி. அதுக்கப்புறம் இதெல்லாம் வீழ்ச்சி. சாலமோனே கோயிலெல்லாம் கட்டியிருக்கிறாரு எல்லாருக்கும் இல்லையா? அஸ்தரோத்துக்கு கட்டியிருக்கிறாரு, மில்கோம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்துக்கு கட்டியிருக்க, இப்படி நிறைய தெய்வங்களுக்கு அவரே கோயிலை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு கடைசியில். எப்படிப்பட்ட ஆடு தாவீதுடைய மகன், எப்படி போயிட்டாரு பாருங்க. அப்படி அவர் குறைஞ்சதுனால அவருடைய பையனும் அதே மாதிரி குறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து அபியா ரெண்டாவது வந்தது, ரெண்டாவது அரசன் அபியா. இந்த பிரிந்த பிறகு ரெண்டாவது அரசன். இவன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனும் நல்லாவே இல்லை. ஆரம்பம் யாவே என் தந்தைன்னு பேர், அவன் பேரு. ஆனா அப்புறம் அது எப்படி முடிஞ்சதுன்னா, என் தந்தை யாம் காணாடிய கடவுள் அப்படின்ற ஒரு பேர் தான் அது, அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அவனுடைய இது ரொம்ப ஸ்லைட் ஆயிடுச்சு. அவன் நல்லா, ஆனா ஒரு காரியம் என்ன பண்ணான்னா, ஆட்சி செய்து நிறைய கேப்சர் பண்ணான், நிறைய பட்டணங்களை பிடித்தான், தைரியமாய் போனான். 4 லட்சம் வீரர்கள் தான் வச்சிருந்தான். 8 லட்சம் வீரர்கள் இருந்தாங்க அந்த இஸ்ரவேலுக்கு. ஆனா இவன் போரிட்டு, அவர்களோடு போரிட்டு பெற்றுக்கொண்டான். அதாவது எப்பவுமே அந்த போர் என்கிற மனப்பான்மையோடு அவன் இருந்ததுனால, அவன் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் போர் நடந்து கொண்டே இருந்தது. வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த 17 ஆண்டுகளும் தொடர்ந்து என்ன நடந்து கொண்டிருக்கு, யுத்தம் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் நடந்து கொண்டிருந்தது. இந்த அபியாவின் காலத்துல ஃபுல்லா யுத்தம் தான். ஏன்னா அவங்க அப்பாவும் அப்படி, இவனும் அப்படி. அதுக்கு அடுத்தது பார்த்தா ஒரு டேர்னிங் பாயிண்ட், நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆசா என்கிற 3வது ராஜா வர்றான். இவன் கம்ப்ளீட் சேஞ்ச் கொடுக்குறான். இவன் சொந்த அவங்க குயின் மதர், கிராண்ட் மதர், அவங்க தான் ரொம்ப எல்லாத்தையும் ஆட்சி செய்யற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க தான் அஸ்தரோத்து எல்லாம் தெய்வத்தெல்லாம் வணங்கணும், விக்கிரக வணக்கத்தை எல்லார்கிட்டையும் கட்டாயப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அந்த காலத்துல இவன் என்ன பண்ண, அவங்கள ரிமூவ் பண்றான். தன்னுடைய வீட்டுல இருக்கிற அவர்களையே நீக்கி, இந்த உங்களுக்கு அந்த பதவி இல்லைன்னு சொல்றான். அவன் வந்து தாவீதுக்கு ஒப்பான ஒரு அரசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பேர் தான் தாவீதோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறாங்க. அந்த 3 அரசர்கள்ல ஒருத்தன் இந்த ஆசா. மீதி 2 பேர் யாருன்னா எசேக்கியா, யோசியா. இவங்க 2 பேர் தான் தாவீதோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஆசா ரொம்ப நல்லா எல்லா அஸ்திரத்தையும் வெட்டி எடுக்கிறான், எல்லாத்தையும் தூக்கி எறிகிறான், விக்கிரகங்களை எல்லாம் அழிக்கிறான். நீங்க அந்த வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்க. கம்ப்ளீட் நல்ல ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அவனுடைய முடிவு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த நான் இன்னும் கூட யோசித்து பார்க்கிறேன். அவனுக்கு கால்களிலே வியாதிப்பட்ட பொழுது, 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரத்துல வருது. 2 நாளாகவும் 16, 12 யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். கடைசி அந்த சென்டென்ஸை மட்டும் வாசிங்க. 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாராவது கொஞ்சம் பேர் பைபிளோட இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குயிக்கா அதை வாசித்தீங்கன்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். உம்முடைய வார்த்தையும் அவர்களை 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 16:12. வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். வெரி குட். அதான் ஆசா எப்படிப்பட்ட ஆளு. அவன் வந்து ஆசா நமக்கு தெரியும், ஒரு ஜெபம் பண்ணான். என்ன, பலமுள்ளவர்களுக்காகவும் பலமற்றவர்களுக்காகவும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம்லாம் சொன்னவன், அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு வெற்றியை பெற்றுக்கொண்டான். எத்தியோப்பியர்கள் இடத்துல பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டான். அவன் என்ன பண்றான், கால்களில் வியாதிப்பட்ட பொழுது கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அப்போ எகிப்துல நிறைய அந்த மெஜிஷியன்ஸ் இருந்தாங்க, அவங்கள போய் தேடி அவங்கள வச்சு ஏதாவது சரியா பண்ணிடலாம்னு நினைச்சான். ஆனா யாரை தேடல, கர்த்தரை தேடல. பாருங்க, நம்ம கூட ஆண்டவர் இன்னைக்கு மாலையில் நம்மோட பேசுகிறார். நம்ம எல்லாத்துலயும் முதன்மையாக கர்த்தரை தேடணும். நம்ம மெடிக்கல் ஃபீல்டுக்கு போறது தப்பு கிடையாது, டாக்டர் கிட்ட போறது தப்பு இல்லை. ஆனா முதன்மையாக கர்த்தர் ஃபர்ஸ்ட். கோ டு த ஃபோன், நாட் டு த த்ரோன். ஒரு கேப்ஷன் சொல்லுவோம், கோ டு த த்ரோன், நாட் டு த ஃபோன். போன் எடுத்து உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே போன் எடுத்து பேசாதீங்க. த்ரோன், ஆண்டவருடைய சிங்காசனத்தை நோக்கி போங்க. யூ கோ டு த த்ரோன், நாட் டு த ஃபோன்.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆசா அப்படி இல்ல. த்ரோனுக்கு போகாம போனுக்கு போயிட்டான். பரிகாரிகளை தேடினான், டாக்டர்ஸ தேடினான். தேடுறது நல்லது. ஆனா அதுக்கு முன்னால அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரை தேடி இருக்கணும். தேடல. அந்த அந்த வியாதினாலே அவன் மரித்து போனதை நாம் பார்க்கிறோம். விசுவாசம் அற்றவனாக அவன் மரிக்கிறது நமக்கு பரிதாபமாக தெரிகிறது. ஆரம்பம் நல்லா வச்சு முடிவு மோசம். நம்ம எல்லாம் கூட ஒருவேளை நல்ல ஆரம்பத்துல இருந்திருக்கிறோம். ஆனா இப்போ எப்படி இருக்கிறோம்? எப்படி போகுது நம்முடைய முடிவு? இல்ல, முடிவு தான் ரொம்ப முக்கியமானது இல்லையா? நம்ம we should be very careful. We are going to end. நம்ம எல்லாருமே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் நமக்கு ஓட்ட முடிய போகிறது. அந்த முடிவு எப்படி இருக்கணும்? இல்ல, ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறதா, சாட்சியுள்ள வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அடுத்தது யோசபாத்தை நம்ம பார்த்தோம். யோசபாத் என்பது நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்த அதே ஸ்லைடை நான் திருப்பி இதுல போட்டிருக்கேன். யோசபாத் நமக்கு தெரியும், அவனும் ஒரு குட் கிங், நல்ல ராஜா. ஆனா அவன் செய்த ஒரு தவறு என்னன்னா, தவறான அலையன்ஸ் வச்சுட்டாங்க. அவன் வந்து தன்னுடைய மகன் யோராமுக்கு, யோசபாத்துடைய மகன் யோராம், அவனுக்கு ஆகாபுடைய குடும்பத்திலிருந்து பெண் எடுத்துட்டான். ஆகாப், ஏசபேல். நமக்கு தெரியும், ஏசபேல்ன்ற பேர் கேட்டவுடனே உங்களுக்கு தெரியும், நாபோத்தினுடைய நிலத்தை எப்படி கொன்று போட்டு பிடுங்கினது இல்ல. அதெல்லாம் ஏசபேலுடைய ஒரு அந்த அந்த அரக்கத்தனம் இல்ல. அந்த அந்த குடும்பத்துல போய் இந்த யோசபாத் பெண் எடுத்துட்டான். நல்ல ராஜா தான், குட் கிங், பட் பேட் அலையன்ஸ். குட் கிங் பட் பேட் அலையன்ஸ். இப்படி ஒரு ஜிஸ்ட் ஒன்று நான் போட்டிருக்கிறேன். இந்த யோசபாத்துக்கு நீங்க ஒரு ஜிஸ்ட் இருக்கு, நீங்க இதை வச்சுக்கலாம். இது வந்து அந்த யோசபாத்துடைய வாழ்க்கையில நடந்த எல்லா காரியங்களும் எந்தெந்த வசனத்தோட அப்படியே ஒரு புத்தகத்துல இருந்து நான் எடுத்ததை நான் அப்படியே காப்பி பண்ணல, நான் உட்காந்து டைப் பண்ணி இதை எழுதியிருக்கிறேன். இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆகாபுடன் கூட்டு வைக்கிறான் பாருங்க. ஒவ்வொரு முறையும் எச்சரிப்பு வருது பாருங்க. அவன் வைக்கும் போதெல்லாம் மிகாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றான், அவங்க யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால சொல்றான். ஆனாலும் போறாங்க. அதுல ஆகாப் பாருங்க, வேஷம் மாறி போறாரு, எப்படியாவது தான் தப்பிச்சிடலான்னு. ஆனா ஆகாப் அதுல அடிபடுறாரு. இப்படி பல காரியங்கள், ஆண்டவருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது தெரிகிறது. தோல்வி, பயங்கர தோல்வி. அப்போ உடனே என்ன செய்யணும்? மனம் திரும்பணும் அல்லவா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஒரு 2 காரியத்தை செய்யணும். ஒண்ணு, ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். 2வது, நம்மள உள்ள நோக்கி பார்க்கணும். நான் ஏதாவது தவறு செய்திருக்கிறேனா? நான் பிரச்சனையில இருக்கிறேனா? என்னல ஏதாவது தவறு இருக்கிறதா? இதை நம்ம யோசித்து பார்க்கணும். எந்த சோதனை வந்தாலும் 2 விஷயம். ஒண்ணு, ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். 2வது, நம்மள உள்ள நோக்கி பார்க்கணும். இன்டர்னல் அண்ட் அப்வர்ட் இல்ல, அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட்னு சொல்லலாம். ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அடுத்தது என்னை நோக்கி பார்க்கணும். நான் என்ன செய்யறேன்? நான் எப்படி இருக்கேன்? என்னால இந்த பாவம் வந்துதா? இந்த குழப்பம் வருதா? இந்த பிரச்சனைகள் வருதா? என்னால இந்த பலவீனங்கள் வருதா? என்னுடைய தவறுகள் ஏதாவது இருக்குதா? அதை நம்ம யோசித்து பார்க்கணும். இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கொடுத்தார் ஆண்டவர், ஆனாலும் மாறல. அப்படியே போயிட்டாங்க பாருங்க. கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா, அகசியாவோடு அவன் அலையன்ஸ் வைக்கும் பொழுது அவன் கட்டின அந்த கப்பல் எல்லாம் உடையப்பட்டது. அழகா சொல்றது அந்த வசனம். அந்த 2 நாளாகமத்திலே 20ஆம் அதிகாரம் 36, 37 வாசித்தீங்கன்னா, கப்பல் எல்லாம் உடைஞ்சு போச்சு. 37ஆம் வசனத்துல வருது, எல்லாம் உடைஞ்சிருச்சு. யாராவது ஒருத்தர் வாசிங்களேன், 2 நாளாகமம் 20, 37. அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. போதும் அக்கா, போதும். அந்த கப்பல்கள் உடைந்து போயிட்டு கட்டுறான். அகசியாவோட சேர்ந்து பிசினஸ் செய்யலான்னு சொல்லி, தர்ஷீஸ்ல தான் முக்கியமான பிசினஸ். தர்ஷீஸுக்கு கப்பல்களை அனுப்பி பிசினஸ் செய்யலான்னு கப்பலெல்லாம் கட்டுறான். எல்லாம் உடைஞ்சு போகுது. ஆனாலும் மனம் மாறவில்லை என்பதுதான் நமக்கு வருத்தம் இல்ல. நீங்க அதுதான் பார்க்கணும். மனமாற்றம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்பயாவது திரும்புவானா என் பையன் இல்ல. நம்ம கிட்ட கூட நமக்கு கூட ஏதோ பிரச்சனைகள் வரலாம், எவ்வளவோ சோதனைகள் வரலாம். ஒவ்வொரு சோதனைகள் வரும்போது நம்ம ஆண்டவரோடு இன்னும் நெருங்கணும் இல்ல. அதுதான் நடக்குது, கட்டாயம் நடக்கும். நம்ம சோதனை வரும்போதெல்லாம் உண்மையான விசுவாசிகள் உடனடியா இன்னும் ஆண்டவரை அதிகமாய் நெருங்க தான் போவோம். ஆனா சில பேர் என்ன பண்ணிடுறோம்? விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிடுறோம். அதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வயதான காலத்துல நம்ம கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம் அது. சரி, இப்போ யோராம்க்கு வர்றோம். இது யோசபாத்துடைய மகன் யோராம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இவன் இன்னும் மோசமாக போகிறான், தெளிவாக மோசமாக மாறுகிறான். நீங்க பாருங்க, அவன் ராஜாவான உடனே 2 நாளாகமம் 21:3 வாசிங்களேன். 2 நாளாகமம் 21:3. அவர்களுடைய தகப்பன் வெள்ளியையும் பொன்னையும் உச்சிதமான அநேக நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். யோராம் சிரேஷ்ட புத்திரனானபடியினால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். அடுத்த வசனம். யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்ய பாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லோரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். கவனிச்சிங்களா? யோசபாத்துக்கு அவன் சேஷ்ட புத்திரன். நல்லா கவனிங்க, ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டியது.
சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம கவனிக்கும். சேஷ்டபுத்திரன்னா முதல் மகன். சேஷ்டபுத்திரன் வந்தா the first son. அவனுக்கு தான் ராஜ்யம். அதத்தான் அப்படியே கொடுக்குறாரு. யோசபாத் கரெக்டா கொடுக்குறாரு. ஒண்ணும் தப்பு செய்யல. இளையவனுக்கு கொடுக்கல. அவனுக்கு கொடுக்குறாரு. இவன் கிடைச்ச உடனே என்ன பண்ணணும்? ஐயோ! ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா அதை வைத்துக் கொண்டு இருக்கலாம். ஆனா அவன் என்ன செய்றான் தெரியுமா? உடனடியாக அவனுடைய சகோதரர்களை 6 பேரை ஒரு மனசாட்சி இல்லாமல் கொன்று போடுகிறான். ஏன் தெரியுமா? அவங்க இவனுக்கு ரைவலா வந்துடக்கூடாது. போட்டியா வந்துடக்கூடாது. அதே போல சில பிரபுக்களையும் அப்படிதான் அங்க வருது வசனம். சில பிரபுக்களையும் கொன்று போடுறான். பாருங்க எவ்வளவு ரிச்சஸ்ட் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கிங்னு சொல்றாங்க. ஏன்னா அவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போறான் யோசபாத் அவங்க அப்பா. எல்லாத்தையும் அதுல வருது வசனம் இல்ல, எல்லாத்தையும் சம்பாதிச்சதெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு போறான். அவன் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? அவனுடைய மனைவி யார்? இந்த யோராமுடைய மனைவி அத்தாலியாள். இல்ல, அத்தாலியாள் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் ஆகாப் ஏசபேலுக்கு பிறந்த மகள். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அத்தாலியாள் மனைவியாக இருக்கிறதுனால அநேக வேத ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அத்தாலியாளுடைய ஆலோசனையாக இது இருக்கும். நீ வந்த உடனே முதல்ல அவங்களெல்லாம் தீர்த்து கட்டு. ஹஸ்பண்டுடைய குடும்பத்தை சில நேரம் பெண்கள் வெறுக்கிறார்கள் இல்ல. இங்க அதை கொஞ்சம் கவனிக்கணும். அந்த பாயிண்ட கொஞ்சம் கவனிங்க. ஹஸ்பண்ட் வீட்டையும் நம்முடைய வீடாக நம்ம நினைக்கணும்ல. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாரா இருந்தாலும் அவர்களை நேசிக்கணும். ஆனா இங்க இந்த அத்தாலியாள் அந்த குடும்ப பின்னணி அது இல்ல. அவங்க பின்னணி நமக்கு தெரியும். ஏசபேலுடைய மகள். ஒருவேளை ஏசபேல கூட ஆலோசனையை கொடுத்திருக்கலாம். அப்போ இது ஒரு பெரிய இது பாருங்க. அந்த ஆலோசனைகள் வந்து உடனடியா அவன் என்ன பண்றான்? எல்லா சகோதரர்களையும் அழித்து போடுகிறான். தன்னுடைய அரியணையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அது மட்டுமல்லங்க. அடுத்து கீழே வருது பாருங்க. ஏசபேலின் மகள் அத்தாலியாள் தூண்டுதலினால் விக்கிரக வணக்கத்தை 21 அதிகாரம் 11 வசனத்துல இருக்கார். விக்கிரக வணக்கத்தை அறிமுகப்படுத்தி அதை கம்பல் பண்ணி பயங்கரமா போறான். கவனிச்சு பாருங்களேன். எவ்வளவு அவனுடைய அந்த யோராம் அவங்க அப்பா நல்லவரு. நம்ம சொல்றோம் மேல அப்பா நல்லா இருந்தா பையன் நல்லா இருப்பான்னு. இங்க ஒண்ணுமே இல்லை, மாறி போகுது. ஏன்னா அதுக்கு காரணம் கூட்டு அவன் சேர்ந்த குடும்பம். அந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம். அவனுடைய டாமினேஷன். அவங்க அப்படி பண்ணி அவனை செய்ய வைக்கிறாங்க. அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அந்த நேரத்துல ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்குது. எலியா ஒரு கடிதம் எழுதுகிறார். நானு சொல்றது உண்டு, தீர்க்கதரிசிகள்ல எழுதாத தீர்க்கதரிசி எலியா, எலிசா. எந்த புத்தகமும் அவங்க எழுதலன்னு நான் சொல்லுவேன். ஆனா இங்க ஒண்ணு வருது. எலியா ஒரு கடிதம் எழுதுகிறார். இது நிறைய நேரம் யோசிக்கிறோம். அது எலியா எப்படி உயிரோடு இருந்திருப்பாரா? அந்த டைம்ல இல்லையே. எலிசா தான் இருக்கிறாரு. எலியா போயிட்டாரு. அதுக்கு முந்தின அதிகாரங்கள்லயே அவர் போயிட்டாரு. இப்ப எப்படி அவர் லெட்டர் எழுத முடியும்? இது பெரிய கேள்விக்குறி. தியாலஜிக்கலி பெரிய கொஸ்டின். நிறைய பேர் வெவ்வேறு காரியங்களை சொல்லுகிறார்கள். எலிசான்னு இருக்கணும், தப்பா போட்டாங்க பைபிள்ல அப்படி சொல்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க. நான் சொல்றேன் எதுக்கும், நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அது எலிசாவா தான் இருக்கணும், எலியான்னு தெரியாம போட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு. ஆனா என்னுடைய கருத்து, பைபிள்ல அந்த மாதிரி தவறா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எலியா தான். அது மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லை. தப்பு பைபிள்ல தப்புன்னு நம்ம சொல்றதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அதுக்கு அந்த அளவுக்கு ஞானம் நமக்கு இல்லை. ஆனா எலியா பின்னால நமக்கு தெரியும் மறுரூபமலையில வந்து நிக்கிறாரு. ஒரு 800 ஆண்டுகளுக்கு பிறகு மறுரூபமலையில வந்து நிக்கிறாருன்னா, அப்போ அந்த அளவுக்கு வந்த எலியாவினால ஒரு கடிதத்தை எழுதி அனுப்ப முடியாதா? முடிந்திருக்கும். ஒருவேளை ஏதாவது தேவதூதர்கள் மூலமாக அனுப்பியிருக்கலாம். ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. இட்ஸ் அ மிராக்கிள். அது மிராக்கிள் தான். ஆனா அவர் எழுதின கடிதம் பாருங்க, அவ்வளவு தெளிவா தீர்க்க தரிசனமா இருக்கு. அதை வாசிங்களேன். 2 நாளாகமம் 21 அதிகாரம் 12, 14 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு யாராவது ஒருவர் வாசிங்க. சரி. தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்துக்கு வந்தது. அதில் உம்முடைய தகப்பனான சத்தியத்தின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ யாரோ ஆடியோ போட்டிருக்காங்க போல. ஓகேயா? ஓகே வாசிங்க. தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தில் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடியினால், இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையாக வாதிப்பார். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இன்னொன்னு வருது.
அவனுக்கு எதிராக கிளர்ச்சிகள் வரப்போகிறது என்பதையும் அவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனங்கள்ல நினைக்கிறேன் அவர் சொல்றாரு. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடனடியாக அவனுக்கு எதிர்ப்புகள் நிறைய வர்றதை பார்க்கிறோம். அதே 2 நாளாகமம் 21:8 நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஏதோமியர்கள் கிளர்ச்சி பண்றாங்க. அப்புறம் 10ஆம் வசனத்துல அதே 2 நாளாகமம் 21:10 லிப்னா கிளர்ச்சி செய்கிறது. லிப்னாங்கிற ஒரு இனம் அவனுக்கு எதிராக, இதுவரைக்கும் அவங்க ரொம்ப அமைதியான மக்கள், அவங்க அவனுக்கு விரோதமாக வர்றாங்க. ஒரு இடத்துல வருது, கர்த்தரே அவருடைய ஆவியை எழுப்பி விட்டார் என்று வருகிறது. 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2 நாளாகமும் 21:16 எல்லா நாளாகம புஸ்தகத்திலே நான் அப்படியே சொல்றேன். கர்த்தர் அஹ், பெலிஸ்தீரின் ஆவியையும் அஹ். எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாராகிய அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். பாருங்க, கர்த்தர் எழுப்பி விடுறார். ஏன்னா இவன் அப்படி அவருக்கு விரோதமாக போய்விட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவனுக்கு இவ்வளவு எதிர்ப்பை கொடுத்தோம், அவன் மனம் மாறவே இல்லை. பாருங்க, மனம் மாறவே இல்லை. ஒரு காரியத்தை சொல்ல நான் விட்டுட்டேன். இதுல வந்து ஒரு குழப்பம் இருக்கிறது. ஏன்னா யோராம் என்கிற பெயர் இஸ்ரவேலிலும் இருக்கிறது. இஸ்ரவேலிலும் ஒரு ராஜா யோராம். அது யார் என்றால் அவன் அவன் ஆகாபுடைய மகன். நல்லா கவனிங்க, ஆகாபுடைய மகன் யோராம், மகள் குமாரத்தி அத்தாலியாள். 2 பேரும் சகோதரன் சகோதரி. அப்படி யோராம் அங்கே ஆட்சி செய்கிறார். அதே காலகட்டத்துல இங்க தெற்கு பகுதியில இப்போ இந்த யோராம் ஆட்சி செய்கிறார். இந்த யோராம் யோசபாத்தினுடைய மகன், அது ஆகாபுடைய மகன். இந்த 2 பேர் வரும்போது நிறைய குழப்பம் வருது. நம்ம பைபிளை வாசிக்கும் பொழுது நிறைய நேரம் இது குழப்பம். அது மட்டுமல்ல, இவங்க 2 பேரும் மைத்துனர்கள். ஏன்னா அத்தாலியலுடைய கணவன் இந்த யோராம், அத்தாலியால் அவனுடைய சகோதரி, இஸ்ரவேலுடைய யோராமனுடைய சகோதரி அத்தாலியால். இப்படி இருக்கிறதுனால நிறைய நேரம் அதை வாசிக்கும் போது கன்ஃபியூஷன் வரும். அதனால நீங்க வாசிக்கும் போது கொஞ்சம் அப்படி ஒவ்வொரு முறையும் இது எந்த யோராம் என்று பார்த்து கொண்டு வாசித்தா நல்லா இருக்கும். சமாரியாவை சேர்ந்த அப்படி வரும். சமாரியானா வடபகுதி, அதை வச்சு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். சமாரியா என்று வந்தாலே அது இஸ்ரவேலை சார்ந்தது. அப்போ சமாரியாவை சார்ந்த அது இஸ்ரவேலின் ராஜா எப்படியாவது வரும். அதுல வந்தா நமக்கு தெரிஞ்சுக்கலாம், இது இந்த யோராம், அது இஸ்ரவேல் யோராம். இப்போ நம்ம பார்க்கிறது யூதாவினுடைய யோராம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்போ இந்த யோராம் இவ்வளவு செய்ததுனால, இவ்வளவு ஆண்டவர் கொடுத்து கடைசியில் அவன் திருந்தவே இல்லைன்னா, கடைசியில் என்ன பண்ணிட்டார்னா, குடல்களில் ஏற்பட்ட தீராத வியாதி 2 வருஷம் வேதனைப்பட்டு மரித்தான்னு வேதம் பதிவு செய்கிறது. அவனுக்காக யாரும் துக்கம் கொண்டாட கூட இல்லை. அடக்கம் பண்ண ராஜாக்களுடைய கல்லறையில அவனுக்கு இடம் கொடுக்கல. பாருங்க, ஆண்டவர் ஒரு ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுக்கிறான். நல்லா கவனிங்க. அவன் எப்படி எல்லாரையும் சாகடிச்சுட்டு போனானோ அதே மாதிரி அவன் வீட்டுல யாருமே இல்லாதபடி ஆயிடுச்சு. அடுத்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவன் வீட்டுல யாருமே இல்லாதபடி அவங்க யெகூ மற்றவர்கள் வந்து அவனை எல்லாத்தையும் அழிச்சு போடுறாங்க. அப்படி நடக்குது. நீங்க அடுத்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல நிறைய லெசன்ஸ் நமக்கு இருக்கிறது, பாடங்களை கற்றுக்கொள்ளணும். இது ஏதோ விவரம் என்ன ஏதுன்னு பாக்குறது இல்லை. கொஞ்சம் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வரைக்கும் ஒருவேளை இதெல்லாம் தெரியாம இருக்கலாம். இப்படி அத்தாலியால் அவனுடைய மனைவின்னு கூட தெரியாம இருக்கலாம். நிறைய பேர் நம்ம எல்லாமே கத்துக்குட்டிகள் தான், கற்றுக்கொள்கிறோம், ஒன்னொன்னா கற்றுக்கொள்கிறோம். இந்த 2 டிஃபரன்ஸ், 2 யோராம் வித்தியாசமானவர்கள் என்று கூட தெரியாம இருக்கலாம். இதெல்லாம் கற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்துல ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இவனுக்கு நல்ல தகப்பனை கொடுத்தார். யோசபாத் நல்ல தகப்பன், கடவுளுக்கு பயந்த தகப்பன். அவன் ஜெபம் பண்ணி யுத்தங்களை வென்றான். ஆனா அந்த தகப்பனை இருந்தும், இதான் இங்க போட்டிருக்கிறேன், நாட் சர்க்கம்ஸ்டான்சஸ் பட் சாய்ஸஸ். நம்ம எதை தெரிந்து கொள்கிறோமோ அதை பொறுத்ததுதான். நம்முடைய குடும்ப பின்னாடி ஓரளவுக்கு ஃபேக்டர் தான். ஆனா அதை விட பெரிய ஃபேக்டர் நம்முடைய சாய்ஸ். நம்ம எதை தெரிந்து கொள்வோம். இவன் தெரிந்து கொண்டான், இப்படி என்று தெரிந்து கொண்டான். இந்த அத்தாலியனுடைய வழியில போயிடலான்னு தெரிந்து கொண்டான், இயேசுவினுடைய வழியில போயிடலான்னு தெரிந்து கொண்டான். அதனால அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, பெரிய ஸ்லைடு, கீழே 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 இறங்கி அவனுக்கு இருந்ததெல்லாம் போய் அழிந்து போகிற நிலைமையில அவன் கடைசியில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குடல்களில் வியாதின்றது கேன்சர் என்று சில வேத அறிஞர்கள் சொல்றாங்க, நமக்கு தெரியல. ஆனா பயங்கர வியாதி, கஷ்டப்பட்டிருக்கிறான், ரொம்ப வேதனையா தான் மரித்து இருக்கிறான். யாருமே அவன் கூட இல்லைன்ற மாதிரி சிலர் சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு 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 மரணத்தை ஆண்டவர் அவனுக்கு அனுமதிக்கிறார். ஏன்னா சொல்லி 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 கேட்கவே இல்லை. திருந்தாத மனிதன், மனம் திருந்தவே இல்லை. சரி, கடவுளுக்கு பயந்த தந்தை எல்லாம் இருந்தோம், அவன் தவறான உறவு, அவன் பெற்றுக்கொண்ட மனைவி, அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இல்ல. பாருங்க, தவறான உறவை அவன் தெரிந்து கொண்டது ஒரு காரணம். நல்ல கல்யாணம் நடந்திருக்கும் இல்ல, 2 பேரும் ராஜா, அங்க ஆகாப் ராஜா, இங்க யோசபாத் ராஜா, 2 பேரும் பெரிய பெரிய ராஜாக்கள், கல்யாணம் எல்லாம் நல்லா நடந்திருக்கும். ஆனா இவ பாருங்க, அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து போய் நிற்கிறது. கர்த்தர் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு சில காரியங்களை அப்படியே நகர்த்து கொண்டே வருகிறார். பாருங்க, எலியாவின் எச்சரிப்பு, எலியா சொல்லி அனுப்பியும் எச்சரித்தும்
அதையும் கேட்காம அவன் போறதை பார்க்கிறோம். அதனால வரக்கூடிய விளைவுகள் தான் இது. எல்லாத்துக்கும் மேல அந்த யோசபாத்துடைய ஒரு தெரிவு, அது சம்பந்தம் வைத்ததும் ஒரு பெரிய தவறாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். இங்க பாருங்க, இந்த லிஸ்ட்டை நம்ம ஜிஸ்ட் ஆட்டம் ஒன்று போட்டுட்டேன். இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக ஒரு ஜிஸ்ட் இங்க இருக்குது. அரியணை வயது எப்போ அவன் அரியணை ஏறினா 32 வயசு இல்ல, அதெல்லாம் கிளியரா இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். அவன் எங்க சகோதரர்களை கொன்னது எந்த வசனத்துல வருது என்பது போடப்பட்டிருக்கு. இப்படி இதை நீங்க படித்துக் கொள்வதற்காக இதை நம்ம வைத்திருக்கிறோம். இதுல ஏலியாவின் கடிதம் எங்க வருது, எந்த பகுதியில வருது, எல்லாத்தையும் பார்க்கிறோம். இப்போ இதுல ஒரு காரியம் நல்லா தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவரை தேடுவதை கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது. நம்ம வழி விலகி போனோம்னா பிசாசானவன் அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் பாருங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் போயிருது, சரீர பிரகாரமான உலக பிரகாரமான வாழ்க்கையும் அவன் அழித்து விடுகிறான். அதுதான் நடக்கிறது. அடுத்த ஆளு பாருங்க, அகசியா. இவர் 6வது ராஜா. நம்ம இப்போ ஒரு லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு நமக்கு இல்லையா, போய்கிட்டே இருக்கு. யோசபாத், யோராம், அகசியா. யோசபாத் வரைக்கும் அன்னைக்கு பார்த்தோம். இப்போ அகசியா. இவர் 22 வயதுல அரியணைக்கு வர்றார். 22 வயது. இவரும் என்ன கேரக்டர் பாத்தீங்கன்னா பேட் கிங் நாங்க போட்டிருக்கோம் பாருங்க. இந்த ரெட்ல போட்டிருக்கிறது நான் ஏற்கனவே 5C சொன்னேன். இந்த 5Cயும் அங்கங்க வந்துகிட்டே இருக்கும், நீங்களா கவனிச்சுக்கணும். கேலண்டர் என்ன, அது எந்த ஆண்டு, இந்த ஆண்டெல்லாம் ரொம்ப நம்ம ஞாபகம் வைக்க முடியாது, ஆனா தெரிந்து கொள்ளலாம் அவங்க எத்தனை ஆண்டு ஆட்சி செய்தார். இவர் ஒரு ஆண்டு தான், 22 வருஷம், 22 வயசுல ராஜாவாகிறாரு. ஒரே ஒரு வருஷம் தான் இவர் ராஜ்யத்தை வச்சிட்டு இருக்காரு. ஆனா பாருங்க, இந்த அகசியாவில இருந்து மத்தேயுடைய வம்ச வரலாற்றுல இவங்க பேரெல்லாம் விடப்பட்டு விட்டது. அத்தாலியால், யோவாஸ், அகசியா, அமத்சியா, இவங்க பேரெல்லாம். யோராம் நேரம் எங்க வந்துருது, நம்ம அன்னைக்கே பார்த்தோம். யோராமுக்கு அடுத்து அந்த மத்தேயுடைய வம்ச வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 1:8 யோராம் உசியாவுக்கு நேரா போயிருது. நடுவுல இந்த 4 பேரையும் விட்டார். அதான் நேற்று கூட நான் சொன்னேன், 3-4 தலைமுறைகள் ஆண்டவர் விட்டுறார். ஏன்னா இப்படி தவறான உறவுகள்ல, தவறான இனங்களை வைத்து, தவறான விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய பெயர் அப்படியே விடப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இங்க இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் யுத்தமே இல்லை, இவர் காலத்துல யுத்தம் இல்லை. ஏன் நமக்கு தெரியும். இப்பதான் இவங்க தான் சேர்ந்துட்டாங்களே, இஸ்ரவேலோட சேர்ந்துட்டாங்க, ஆகாபோட சேர்ந்துட்டாங்க, ஆகாபுடைய குடும்பம் இவங்க குடும்பம், அதனால ஒன்னாயிடுச்சு. ஆனா இவனுடைய அத்தாலியால் அம்மா, இவனுடைய அம்மா அத்தாலியால் இல்லையா, அத்தாலியாளுடைய ஆலோசனையை கேட்டு கேட்டு இவன் செய்யறான். இவனும் பாருங்க, அந்த அந்த அதனுடைய அத்தாலியால் மட்டுமல்ல, ஒரு இடத்துல வருது ஏசபேலும் ஆலோசனை கொடுக்கிறான். 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனை காரியாய் இருந்தாள். பாருங்க, தாயே ஆலோசனை. தாய் யாருன்னா அத்தாலியார். தாய்க்கு யார் ஆலோசனை கொடுத்துருவா, ஏசபேலா இருக்கும். இப்படி பாட்டி தாய் எல்லாம். நம்ம தீமோத்தேயு இங்க போட்டிருக்கிற தீமோத்தேயுக்கு வரும் அல்ல, யூனிஸ் அல்ல, ஐனிக்கேயால், அப்புறம் லோவிசால் இல்ல, ஐனிக்கேயால், லோவிசால், இவங்க 2 பேரும் இவங்களுடைய அந்த விசுவாசம் தீமோத்தேயுக்கு வந்து. இப்ப இதுல பார்த்தா இது வித்தியாசம். இவங்க 2 பேரும் தவறான ஆலோசனை கொடுத்து, தாத்தா யோசபாத் தாவீதின் வழிகளில் நடந்தவர், எனினும் ஆகாபின் குடும்பத்தோடு சேர்ந்ததுனால யோராமுடைய மகனான இந்த அகசியாவும் விக்கிரக வணக்கத்துக்குள் அந்த சந்ததியினரே சென்று விட்டனர். அதான் நடந்தது பாருங்க. விக்கிரக வணக்கத்திலேயே போறாங்க. ஏன்னா அந்த குரூப்லயே இவங்க இருக்கிறதுனால, விக்கிரக வணக்கத்திலேயே போறதுனால இது மோசமாதான் போயிட்டு இருக்குது. இன்னும் பாருங்க, இந்த அகசியா அங்க யோராமோட ஒரு கூட்டணி வைக்கிறார், கூட்டு சேர்றார். யோராம் யாரு, இவருக்கு தாய் மாமன். இவங்க அம்மா அத்தாலியா, அத்தாலியோடைய சகோதரன் யோராம், எங்க இஸ்ரவேல் ராஜா. இந்த யோராம் இறந்துட்டாரு, இவங்க அப்பா. அதனால அவன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த அகசியா இதுல இஸ்ரவேல் யோராமோட வச்சதுனால இன்னும் என்ன ஆகுதுன்னா மோசமாகுது பாருங்க. சீரியாவின் அரசன் ஆசைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்றான். யோராம் யுத்தத்துல அடிபட்டான். என்ன ஆச்சு, அடிபட்டானே, அவனை போய் பார்க்கணும்னு சொல்லி இவன் போறான். அந்த போனதுதான் அவனுக்கு தப்பா போச்சு. அங்க வசனம் அப்படிதான் சொல்லுது, அதுதான் கெட்டதா போச்சு அவனுக்கு. 2 நாளாகவும் 22:9 வசனத்தை வாசிங்க. 2 நாளாகவும் 22:9. பின்பு அவன் அகசியாவை தேடினான். சமாரியாவில் ஒளிந்து கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து யெகூவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு, இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள். அப்படியே அரசாளுகிற பலன் கொள்ளத்தக்க ஒருவனும் அகசியாவின் குடும்பத்திற்கு இல்லாமல் போயிற்று.
இப்போ ராஜாவாகிறதுக்கு யாருமே இல்லாமல் போய்விட்டது அகஸ்தியாவுடைய குடும்பத்துல. அப்படி எல்லாம் போயாச்சு. எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. இப்பதான் ஆ, ஒரு பிரச்சனை வருது. அடுத்து யார்? அகசியா. இறந்து போன பிறகு என்ன ஆகுறது? அகசியா வந்து யெகூ வந்து கொன்று போடுகிறான். எங்க? அந்த யோராமை பார்க்க போன இடத்துல யோராம் வந்து யுத்தத்துல அடிபட்டு அங்க வந்து ரிக்கூப் ஆகிக்கிட்டு இருக்கிறான். அவனை போய் பார்க்கணும்னு சொல்லி இவன் இஸ்ரவேலுக்கு போறான். அங்க யெகூ அடுத்த ராஜா, யோராமுக்கு அடுத்து யெகூ வந்து எல்லாரையும் கொன்று போட்டு அவன் ராஜாவாகிறான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டான்? அவன் கொல்லுவதற்கென்றே அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆகாபுடைய குடும்பம், சந்ததி எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்பது அவனுக்கு அபிஷேகமாக கொடுக்கப்பட்டிருந்தான். யெகூ அப்படிதான் செய்யறான். அவன் வந்து எல்லாரையும் அழிச்சு போடுறான். அது அப்போ அஹ், அந்த நேரத்துல இவன் அங்க போறான். அங்க போன உடனே அங்க அகசியாவை பார்த்து அவனையும் என்ன பண்ணிடுறான்னா, அந்த யெகூ கொன்று போடுகிறதை நம்ம அந்த சரித்திரத்திலே பார்க்கிறோம். வேத சரித்திரம் கிளியரா சொல்லுது. யெகூ வந்து அகசியாவை கொன்று போடுகிறான். இப்போ திடீரென்று ஒரு எமர்ஜென்சி பீரியட் இல்ல, யாரும் ராஜா இல்ல, அடுத்து யாருக்கு கொடுக்கறதுன்னு இல்லை, எல்லாமே போயாச்சு, என்ன பண்றது என்று சொல்லக்கூடிய நிலையில அகசியாவுக்கு யாரும் இல்லாதனால அடுத்து என்ன ஆகுதுன்னா, இதுதான் அகசியாவுடைய ஒரு ஜிஸ்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யெகூ அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு போட்டுரும் பாருங்க. 22:7 வருது. 2 நாளாகவும் 22:7 வாசிங்க. 22:7. அகசியா யோராமிடத்திற்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. லபித்தது. எப்படி என்றால் அவன் வந்தபோது யோராமோடே கூட கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணுவித்த நிம்சியின் குமாரனாகிய யெகூவுக்கு நேராக வெளியே போனான். பாருங்க, யெகூ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். அங்க அவன் கொல்லப்படுகிறான். கொல்லப்பட்ட பிறகு இந்த எமர்ஜென்சி பீரியட் என்ன ஆகுது? அத்தாலியா பாக்குறா, தான் குயின் ஆயிடலான்னு சொல்லி உடனடியாக அவன் எழும்புகிறான். தன்னுடைய பேர பிள்ளைகள் எல்லாரையும் கொன்று போட்டு. பாருங்க, இது என்ன ஒரு 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 பயங்கரமான சூழ்நிலை. ஒரு குடும்பம் ஒரு அழிவுக்குள்ளாக ஆகிறது. ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கணும். தாவீதினுடைய வம்சம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். முதல்ல சொல்லிட்டார், செங்கோல் யூதாவை விட்டு விலகாது அப்படின்னு சொல்லிட்டார். யூதா கோத்திரத்துலதான் தாவீது வர்றாரு. அந்த அந்த கோத்திரத்தை விட்டு செங்கோல் விலகாது என்று ஆதியாகம புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லிட்டார். அது தவிர பல உடன்படிக்கைகள் இல்ல, ஒன்னு சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல எல்லாம் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார், உடன்படிக்கை செய்கிறார். தாவீதின் வம்சம் இருக்கும் என்று சொல்லி அவர் உடன்படிக்கை, ஏதாவது ஒருவர் சிங்காசனத்துல இருப்பாங்க அப்படின்றது உடன்படிக்கை. இப்போ தாவீதின் வம்சத்தை சேர்ந்த எல்லாரையும் அழிக்கிறார். யாரு? இந்த அத்தாலியான். எல்லாரையும். அதாங்க நீங்க போட்டிருக்கேன் பாருங்க. அத்தாலியானின் பெற்றோர் ஆகாப், யேசபேல். அதன் பாதிப்பு தெளிவாக தெரிகிறது. சொந்த பேர பிள்ளைகளை கொன்று தாவீதின் வம்சத்தை அழிக்க பார்த்தான். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்க சாத்தான் எப்பவுமே தீர்மானம் பண்ணி செய்துகிட்டே தான் இருக்கிறான். அதை கவனிக்கணும் நம்ம, எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளையும். ஏன்னா பிசாசானுடைய வேலை என்ன அப்படின்னா, இல்ல கொல்லவும் அழிக்கவும் திருடவும் இல்ல, இந்த இந்த மூணும் அவனுடைய வேலையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க அவனுடைய அழிக்கிறது அவனுடைய வேலை. நிறைய இதுல பார்த்தோம்னா அழிக்க வேண்டும், தாவீதினுடைய சந்ததி அழிச்சிடணும், அது வரக்கூடாது என்று அவனுடைய திட்டம். ஆனா ஆண்டவர் பாருங்க, விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படியாவது ஆண்டவர் காப்பாத்துறார். அதுல வந்து சந்தேகமே கிடையாது இல்ல. இங்கேயும் பாத்தீங்கன்னா எல்லாரையும் அழிச்சா, ஆனா ஒரு ஆளை விட்டாச்சு. நமக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சி நல்லா. யோவாஸ் என்கிற ஒரு சிறு குழந்தை, அந்த யோவாச மட்டும் அந்த அகசியாவின் சகோதரி யோசேபாள் அதை கொண்டு போய் மறைச்சு வைக்கிறாங்க. எங்க தேவாலயத்துக்குள்ள மறைச்சு வச்சு 6 வருஷம் ஒரு குழந்தைய பாதுகாக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அத்தாலியால் யூதாவில பாகால் வணக்கத்தை பரப்ப எவ்வளவோ முயற்சி செய்து, எவ்வளவோ பயங்கரமா செய்துகிட்டே இருக்கிறான். இப்போ ராஜாவாயிட்டா, ராணி ஆயிட்டா இல்ல. 7வது ராணி. ராஜாக்கள் நம்ம சொல்ற 20 ராஜால 19 தான் ஆண்கள், ஒரு பெண். இந்த ஒரு பெண் அந்த வணக்கத்தை ராஜா ராணி ஆன உடனே எல்லாத்தையும் பயங்கரமா பலிபீடங்கள்லாம் கட்டுறா. நிறைய ஈவன் ஆலயத்துக்குள்ளேயே, தேவாலயத்துக்குள்ளேயே விக்கிரகத்துக்கு பலிபீடங்கள் கட்டப்பட்டது. இப்படி அவ பயங்கரமாக தன்னுடைய அந்த விக்கிரகங்கள், அஸ்தரோத், மில்கோம் என்கிற விக்கிரகங்களை எல்லாரும் வணங்கணும் கட்டளை கொடுத்து செய்ய வைக்கிறார். 2 நாளாகவும் 24 அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2 நாளாகவும் 24:7.
அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய ம், அத்தாலியாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து ம். கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளை எல்லாவையும் பாகால்களுக்கு செலவு பண்ணி போட்டார்களே என்றான். பாருங்க எப்படி நடந்திருக்கு பாருங்க. இது யாருக்கு பீரியடு? இந்த அத்தாலியாளுடைய பீரியட். நமக்கு தெரியும். எப்பவுமே ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவர் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே தான் மக்களும் இருப்பாங்க. மக்களும் அதே மாதிரி அழிந்து போகிற இந்த விக்கிரக வணக்கத்தினால அவங்க சீரழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. நம்ம கூட இந்த நேரத்துல கொஞ்சம் நம்முடைய தேசத்தை நாம் நினைக்க வேண்டி இருக்கிறது இல்ல. நம்முடைய தேசத்தை நினைக்கணும். அவங்க எப்படி போய் கொண்டு இருக்காங்க. நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீடு இல்ல, எல்லாரும் இப்போ பாத்தீங்கன்னா விக்கிரக வணக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவ ஒரு இந்து இதுல சொன்னாங்க, ஒரு பெரிய ரிவைவல் எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க இப்ப இல்லாத இடங்கள் எல்லாம் கோயில்கள் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். பாருங்க, நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. இந்த அத்தாலியால் போல இன்றைக்கும் நிறைய பேர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்மை சூழ செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நம்ம என்ன செய்யறோம்? என்ன செய்யறோம்? இங்க பாருங்க, யோசபாத் நல்ல ராஜா தான். ஆனா அவன் செய்த தவறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ யெகூ வட இஸ்ரவேல் அரசனான போது ஆகாபின் குடும்பம் முழுவதையும் அழிச்சான். யூதாவின் ராஜா அகசியாவையும் கொன்று போட்டான். அகசியாவின் தாயான அத்தாலியால் இந்த நேரத்தை பயன்படுத்தி ராணியாக அப்படியே வந்துடுறான். இப்போ அவ என்ன பண்றா? இந்த யோவாசை தவிர எல்லாரையும் கொன்று போட்டு பாருங்க, எல்லாம் கொலை 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 கொலை, எங்க பார்த்தாலும் கொலை. எப்போ இந்த தெய்வத்தை விட்டு போறாங்களோ அப்ப அங்க சமாதானம் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. அதனாலதான் நம்ம ஜெபம் பண்றோம். நம்முடைய இந்திய தேசத்துக்காக ரொம்ப அதிகமா ஜெபிக்க வேண்டிய நாட்கள்ல நம்ம இருக்கோம். அத்தாலியால் ஆகாபின் இந்த ரெட்ல போட்டிருக்கேன் படிங்க. என்னன்னா, அத்தாலியாளுக்கு மனம் திரும்பவே இல்லை. அத்தாலியாளுக்கு எத்தனையோ முறை ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லி காட்டுகிறார். ஏன்னா அத்தாலியாளுடைய கணவன் தான் யோராம். யோராம் மரித்தது நம்ம படிச்சோம். ஒரு கேன்சர் வியாதியில குடல் வியாதி. அவன் மரித்ததை அவன் பார்க்கிறான். அவன் செய்ததெல்லாம் தெரியும். ஐயோ, நம்ம மனம் திரும்பணுமே. திரும்பவே இல்லை பாருங்க. 2 நாளாகும் 21:18 வாசிங்களேன். அதான் அவனுடைய மரணம், யோராமுடைய மரணம். நம்ம அதை 2 நாளாகும் 21:18. இவைகள் இவைகள் எல்லாவற்றுக்கும் பிற்பாடு பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை பாதித்தார். என்ன போட்டிருக்கு அப்படி பாருங்க, நாளுக்கு நாள் கர்த்தர். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ அக்கா. கர்த்தர் வாதித்தார். இதையும் பார்க்கிறான். கூட இருக்கிற அத்தாலியாள் இல்ல மனைவி திருந்திருக்கலாம்ல, மனம் திரும்பவே இல்லை. அப்புறம் எவ்வளவோ இது பாருங்க, அவனுக்கு தெரியும். ஆகாப் இறந்தது தெரியும், ஏசபேல் இறந்தது தெரியும், எல்லாரும் தெரியும் என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாம். நம்ம கண்கூடா பார்த்திருக்கிறா. ஆண்டவர் சொன்னபடியே அவங்களுக்கு எல்லாம் அழிவு வந்தது. நமக்கு எல்லாம் தெரியும் இல்ல. அந்த ரத்தம் எந்த நிலத்துல சிந்தப்பட வேண்டுமோ அந்த நிலத்துல, நாபோத்துடைய நிலத்துல ரத்தம் சிந்தப்பட்டது. இதெல்லாம் சொல்லப்பட்டது, அப்படியே நடந்துச்சுங்க. ஆனாலும் மனம் திரும்பல. அருமையான தேவ பிள்ளைகள், நமக்கு கூட ஆண்டவர் நிறைய எச்சரிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம மனம் திரும்புகிறோமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி பாருங்க. மனம் திரும்புகிறோமா? மனம் திரும்புகிறோமா? ஆண்டவரை நோக்கி வருகிறோமா? நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுகிறதா? இந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றோமா? நம்ம அப்படியே இருக்கிறோம்ல நிறைய நேரம் இல்ல. பாவங்கள் நமக்குள்ள பெருகதான் செய்ததை விட குறையவே இல்லை இல்ல. இந்த சுகர் வியாதி இருக்கிறோம் இல்ல, டயபெட்டிக் நிறைய பேர் நம்ம எல்லாம் இருக்கிறோம். நிறைய டயபெட்டிக் இருக்கோம். அதான் ஒரு டாக்டர் என்கிட்ட பேசும்போது அப்படி கேட்டாரு. என்ன கேட்டார்னா, ஒருத்தன் மருந்து எடுக்கிறான், ஒருத்தன் மருந்து எடுக்கல. அவனுக்கு 2 பேருக்கும் 200 இருக்குது. 200 இருக்கக்கூடாது, 100 தான் இருக்கணும். சுகர் 200 இருக்குது. ஆனா ஒருத்தன் மருந்து எடுக்கிறான், ஒருத்தன் மருந்து எடுக்கல. இதுல யார் ரொம்ப மோசம் அப்படின்னா, மருந்து எடுத்துக்கிட்டு 100 இருக்குதுல்ல, 200 இருக்குதுல்ல, அவன் தான் மோசம். ஏன்னா அவனுக்கு மருந்து எடுத்தும் சுகர் 200 இருக்குது. மருந்து எடுக்காமல 200 இருக்கிறவன், அதுவும் தப்பு தான், ஆனா அவன் குறைவு. அவனுடைய பாதிப்பு, உடல்ல பாதிப்பு குறைவு. இவன் மருந்து எடுக்கிறான், ஆனாலும் 200 இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம எல்லாம். நான் அவர் சொல்லும் போது நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், நம்மளும் இந்த மாதிரிதான். என்ன பாவம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நம்ம கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு மருந்து வந்துகிட்டே இருக்கு, மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள மாற்றமே இல்லை. சுகர் 200 இருந்துகிட்டே தான் இருக்குது. பாவம் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம செஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பொய் சொன்னதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை பேர்ட்ட இருக்கிறோம், பெருமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளவு காரியங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். நமக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியும் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய பாவம் எந்த வீக் பாயிண்ட் தெரியும். ஆனா அதை விட்டு வெளியே வந்துட்டோமா? அதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல. மனம் திரும்புதல் என்பது நல்லா கவனிங்க. ரிப்பென்ட் என்பது நாட் ஒன்லி ரிக்ரெட்,
ரிக்ரெட் பண்றான். ஐயோ, நான் இப்படி பண்றேனே, தப்பாச்சே, நான் இப்படி பேசியிருக்க கூடாதே, இப்படி கோவப்பட்டிருக்க கூடாதே. ரிக்ரெட் அது. ஆனா அடுத்தது ரிப்பென்ட்ன்ற வர்ற வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்களேன். ரிப்பென்ட்னு வரும்போது அண்ட் வரும். அடுத்தது நீ என்ன செய்யணும்? திரும்பணும், வெளியே வரணும். இல்ல, எல்லா ரிப்பென்ட்லயும் நீங்க பாருங்க, வசனங்கள் வர்றதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த வசனங்கள் எல்லாம் வெறும் ரிப்பென்ட்டோட முடியாது. அது மனம் திரும்பினவன், அவன் வாழ்க்கை திரும்பணும். இல்ல, நம்ம மாறணும், வெளியே வரணும், பாவத்தை விட்டு வெளியே வரணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், நம்ம எல்லாரும் எல்லாரும் நல்லவங்க தான், ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா இன்னும் சில பாவங்கள் நமக்குள்ளே அழுக்குகள் ஒட்டி கொண்டு இருக்கிறது. சில பொய்களை நம்ம ஈஸியா பேசிடுறோம். இல்ல, நான் ஊழியக்காரர்கள் மத்தியில அதிகமா நான் பார்க்கிறது எனக்குள்ள ஒரு காரியம், பொய் பொய் பொய், தாராளமாக பொய் சொல்லிடுறோம். இல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? பொய்யர் அனைவரும் இல்ல நரகத்துக்குள்ள தள்ளப்படுவார். 2 முறை வெளிப்படுத்தின விசேஷத்துல வருதுங்க. கவனிங்க, 2 முறை அது வருது. பொய்யர். எவ்வளவு ஈஸியா பொய் சொல்லிடுறோம், எவ்வளவு ஈஸியா செய்திடுறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அத்தாலியால பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்குள்ளே சில அத்தாலியாள்களை வைத்துக் கொண்டு இருக்கிறோம். இல்ல, கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்டவரே, என்னை மாத்துங்கப்பா, என்னை மாத்துங்கப்பா. இந்த 6 வருஷம் இந்த அத்தாலியாளுடைய ஆட்சி விழுகிறது. எப்படி விழுந்ததுன்னு தெரியும். அந்த இடத்துல யோய்தா என்கிற ஆசாரியன் இந்த யோ இந்த யோவாசை மறைத்து வைக்க அவன் உதவியா இருந்து, அந்த யோவாசுக்கு கற்றுக் கொடுத்து, அவனுக்கு போதகம் பண்ணி, அவனுக்கு ஒரு மென்டாராக, அந்த யோவாசுக்கு ஒரு மென்டாராக யோய்தா என்கிற ஒரு ஆசாரியனை கடவுள் வைத்தார். அவன் தேவாலயத்துக்குள்ளே வளர்க்கப்பட்டான். அது நிச்சயமா போதித்திருப்பார். இல்ல, இந்த ஆசாரியன் யோய்தா அவனுக்கு போதித்திருப்பார். 7 வயதுல அவனை அரசனாக அவர் கொண்டு வந்து வெளிப்படுத்துகிறார். அப்போதான் அந்த அத்தாலியால் ஓடுகிறான். என்ன செய்யறதுன்னு தெரியல. திடீரென்று அதை யாருக்கும் சொல்லாம திடீரென்று வெளியே கொண்டு வர்றார். ட்ரூப்ஸை கூட அதுக்கு முன்னாலே அரேஞ்ச் பண்ணிட்டாரு. எல்லாம் அவங்க போர் சேவகர்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டார். அத்தாலியாளுக்கு அவன் நினைக்காத நேரத்துல திடீரென்று எல்லாம் வருகிறது. அன்னைக்கு அந்த ஹார்ஸ், அந்த குதிரையினாலே அவள் கொன்று போடப்படுகிறாள். பாருங்க, என்ன பயங்கரமான ஒரு நாள் நடக்கிறது. மாற்றம் வருகிறது. யார் ராஜாவாகிறாங்கன்னா, யோவாஸ் என்கிறவன் ராஜாவாகிறான். கர்த்தர் எப்பவுமே பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார். இல்ல, எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ், எப்படிப்பட்ட ஆட்கள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்னைக்கு என்ன பிரச்சனை போய்கிட்டே இருக்குதே, இதுக்கு முடிவே இல்லையான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் முடிவை கொண்டு வருவார். இந்த அத்தாலியாளுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு வந்தது. எனக்கு அருமையானவர்களே, முடிவு வந்தது, முடிவு வரும். ஆண்டவர் திடீரென்று, இதுதான் அத்தாலியாளுடைய அந்த அந்த ஜிஸ்ட். நான் சொன்ன அல்லவா, ஜிஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறேன். இது நீங்க அப்படியே நீங்க பார்த்து கொள்ளலாம். இது எல்லாத்துக்கும் நான் போட முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுவரைக்கும் இருக்கிறதுல போட்டிருக்கிறேன். நீங்க இதை பார்த்து சில காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். அத்தாலியால் என்ன பண்ணா, என்ன ஆச்சு, தேவாலயத்துக்குள்ள ஓடுறது பாருங்க. அவளுக்கு அது ஒரு கிளி வந்து விட்டது. கிளி, அந்த நீங்க வாசிங்களே, அது மட்டும் வாசிக்கணும். 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். அதை வாசிங்களேன். ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை புகழுகிற சத்தத்தை அத்தாலியால் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து, இதோ நடையில் உள்ள தன்னுடைய தூணண்டையிலே ராஜா நிற்கிறதையும், ராஜாவண்டையில் நிற்கிற பிரபுக்களையும், எக்காலம் ஊதுகிறவர்களையும், தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலங்கள் ஊதுகிறதையும், கீத வாத்தியங்களை பிடித்துக் கொண்டு பாடகரும் சங்கீத தலைவரும் துதிக்கிறதையும் கண்டாள். அப்பொழுது அத்தாலியாள் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். ஆசாரியனாகிய போதும். அப்படி பாருங்க, ஒரு பயங்கர டர்னிங் பாயிண்ட். அத்தாலியால் அது வரைக்கும் பெரிய அரசி என்று சொல்லி அரசாட்சி செய்து கொண்டிருந்தவர், இப்போ தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஓடுகிற ஒரு நிலை. பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரும். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய மனசுல போடுறாரு, உங்ககிட்ட சொல்லி. எப்பேற்பட்ட ப்ராப்ளம்ல நீங்க போய்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பயங்கரமா இருக்கலாம். ஒருவேளை பல பிரச்சனைகள் வீட்டுல இருக்கலாம். பல காரியங்கள்ல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காம இருக்கலாம். என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கலாம். முடிவு வரும். நிச்சயமாக முடிவு உண்டு. ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இங்க பாருங்க, இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு வந்தது. அத்தாலியாளுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இந்த யோவாஸ் என்கிற இந்த சின்ன குழந்தை, 7 வயதுல அரசாட்சி. அப்போ ஒண்ணுமே தெரியாது. அதனால ஆசாரியான யோய்தா
அவன் தான் அவனை வழி நடத்துகிறார். மென்டார், ஒரு மென்டார் தேவைப்படுது பாருங்க எல்லாருக்குமே இல்ல. இந்த அகசியாவுக்கு சாரி இந்த யோவாசுக்கு மென்டாராக யோய்தா என்கிற ஆசாரியன் அங்கே வழி நடத்துகிறான். ஆசாரியனான யோய்தா வழி நடத்தும் போது அவன் செம்மையானது செஞ்சான். இந்த யோவாஸ் நல்ல அரசனானா இல்ல. பாருங்க பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. இவ்வளவு ஆச்சரியமாக காப்பாற்றப்பட்டவன், அதிசயமாய் ஆண்டவர் அவனை பிரித்து எடுத்தார். எல்லா குழந்தைங்களும் செத்து போச்சு, அடிபட்டு போயிருச்சு. ஆனா இது ஒரு குழந்தை காப்பாற்றப்பட்டது. இவன் எப்படி இருக்கணும், எவ்வளவு நன்மை, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும். ஆனா கேரக்டர் அங்க போட்டிருக்கேன் பாருங்க, பேட் கிங். அவன் குட் கிங்கா இல்ல. ஏன்னா வசனம் இப்படி சொல்லுது, ஏ யோய்தா இருக்கிற வரைக்கும் அவன் செமையான, கர்த்தரி பார்வைக்கு செமையானது செய்தான். ஆனா அதுக்கப்புறம் அதான் 2 நாளாகும் 24:2 வாசிங்களேன். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். செய்தான் அது வரைக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? கொஞ்ச நாள்லயே அவன் நல்லா செஞ்சான். கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க எல்லாத்தையும் இது பண்ணான். ஆனா கொஞ்ச நாள்ல அவன் அந்த ஆசாரியன் யோய்தாவையே திட்ட ஆரம்பித்து விட்டான். பாத்தீங்கன்னா ஏளனமாக பேசுறான். 7ஆம் வசனம் 2 நாளாகும் 24:7 வாசிங்களேன். 2 நாளாகும் அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய அத்தாலியாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளை எல்லாம் பாகாலுக்காக செலவு பண்ணி போட்டார்களே என்றான். இதுல பின்னால வருது, இவன் யோய்தா கிட்டயே கேட்க ஆரம்பிச்சிடறான், ஏன் இப்படி டிலே பண்ணீங்க என்று சொல்லி. அது அடுத்த இதுல வரும்னு நினைக்கிறேன். இதுல வரும் யோய்தா இடத்துல அவன் 24:6-7 6ஆம் வசனம் வாசிங்க. 2 நாளாகும் 24:6. அப்பொழுது ராஜா யோய்தா என்னும் தலைவனை அழைப்பித்தான். சாட்சியின் வாசஸ்தலத்திற்கு கொடுக்க கர்த்தரின் தாசனாகிய மோசே கட்டளையிட்ட வரிசையை யூதாவினிடத்திலும் எருசலேமினிடத்திலும் இஸ்ரவேல் சபையாரிடத்திலும் வாங்கி வருகிறதற்கு லேவியரை நீர் விசாரிக்காமற் போனதென்ன? கேள்வி கேட்கிறான் பாருங்க. நீங்க ஏன் விசாரிக்காம போனீங்க? யார? யோய்தா தான் காப்பாற்றினான். அந்த யோய்தாவையே இவன் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான் பாருங்க. வளர்த்த மாடு முட்டுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி யோய்தா தான் வளர்த்தார். ஆசாரியனாக யோய்தாவையே இவன் கேள்வி கேட்கிறான், ஏன் நீங்க செய்யல, ஏன் இதை பண்ணல அப்படின்னு கேட்கிறான். ஒரு வயது வந்த உடனே அவனுக்கு ஒரு என்ன செல்ஃப் கான்பிடன்ஸ், ஒரு ப்ரைடு, ஒரு பெருமை வந்து விட்டதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இதுலயும் நம்ம பாடங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம் இல்ல, நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் இல்ல. பெருமை வரவே கூடாது பாருங்க. இவன் எப்படி இருக்கணும், யோய்தா கிட்ட எப்படி இருக்கணும்? அவர் தான் அவனை வளர்த்தார், அவனை ஆளாக்கினது அவர். ஒரு பொறுப்பு நிச்சயமா அவர் செய்தார். ஆனா அவர் இடத்துல இப்ப கேள்வி கேட்கிறான். இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் பாருங்க. பெருமை வரவே கூடாது. பெருமை வந்துட்டா போச்சு. ஏஞ்சல்ஸே பெருமையினாலதான் என்ன ஆயிட்டாங்க, சாத்தானா மாறிட்டாங்க. நமக்கு தெரியும் இல்ல. பெருமை இல்லாதபடி கர்த்தரிடத்தில் நம்ம கேட்போம், ஆண்டவர் எந்த பெருமையும் எந்த காரியத்தை குறித்து எனக்கு பெருமை இருக்கக்கூடாது சுவாமி இல்ல. அது ஆண்டவர்கிட்ட கேட்போம். தன்னை காப்பாற்றிய யோய்தா இல்ல, தன்னை காப்பாற்றிய யோய்தா மகன் சகரியாவை கல்லறிந்து கொல்ல கட்டளையிட்டு, இந்த சகரியா என்கிறவன் ஆண்டவர் இவன் கிட்ட கேள்வி கேட்கிறான் யோவாஸ் கிட்ட. இவன் என்ன பண்ணா, அந்த யோய்தாவுடைய மகனை கல்லெறிந்து கொன்றான் பாருங்க. ரொம்ப பரிதாபமான ஒரு நிகழ்ச்சி. எப்படி இருக்க வேண்டிய நன்றி கெட்டத்தனம் என்று சொல்லலாம் இல்ல. நன்றியோடு இருக்க வேண்டிய இவன் நன்றி கெட்டவனா மாறி போறான் பாருங்க. அதுவும் ஆசாரியனுடைய யோய்தா மரணத்துக்கு பிறகு கம்ப்ளீட்டா மாறுறான் பாருங்க. கல்லெறிந்து கொள்றான் அவனுடைய பையனை. நீங்க அதை வாசிக்கல. 2 நாளாகும் 24-22. 2 நாளாகும் 24ஆம் அதிகாரம் 22ஆம் அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். பாருங்க, அந்த சகரியா கதறிக்கொண்டே சாகுறான். கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். அவன் கதறுகிறான். எப்படி கதறுகிறான்? கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷத்துல அவர் சொல்லி இருக்கிறத பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகரியா என்று லூக்கா 11:50 மட்டும் நம்ம வாசிக்கலாம். லூக்கா 11:50. இயேசு கிறிஸ்து இந்த சகரியாவுடைய இந்த ரத்தம் அதை சொல்றாரு. இவன் சொல்லி கேட்கிறான் பாருங்க, கர்த்தர் அதை பாப்பா, நீ செய்தது இவ்வளவு பெரிய தவறு இல்ல.
ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பழிக்கும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. போதும் அக்கா, போதும். இப்ப அங்க இந்த 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 சம்பவத்தை ஆண்டவர் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் அங்க கோட் பண்றாரு, சகரியாவின் ரத்தம், சகரியாவின் ரத்தம். அந்த ரத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு. ரத்தம் கூப்பிடும்னு சொல்லுவாங்கல்ல, ரத்தம் பேசுமா தெரியுமா உங்களுக்கு? ரத்தம் இப்போ கூட சொல்றாங்க, சயின்டிஸ்டே என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய பிளட்டை தனியா நம்ம எடுக்கிறாங்க இல்லையா, பிளட்டை நிறைய பேர் டெஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அந்த பிளட்டை எடுத்து தனியா வச்சுட்டு நம்ம வேற ஒரு ரூம்ல இருந்து நம்ம சத்தம் போட்டு கோபப்பட்டோம்னு வைங்களேன், ஒரு கோபப்பட்டு பேசணும்னா அந்த ரத்தம் அங்க அதிர்வுகளை ஏற்படுத்துகிறதாம். நம்ம ரத்தம் எங்கேயோ இருக்குது, அடுத்த ரூம்ல இருக்குன்னு வச்சுக்கலாம், அடுத்த ரூம்ல இருக்கு. ஆனா இங்க நம்ம கோவப்பட்ட அந்த ரத்தம் அங்க அதிர்வுகளை ஏற்படுத்துதான். இது சயின்ஸ்ல கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அது இன்ஃப்ராரெட் ரே அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஐஆர் அனாலிசிஸ் சொல்றாங்க இல்லையா. அதுல ரத்தம் தனியா இருந்தா கூட நம்முடைய ரத்தம் நம்ம இங்க கோவப்பட்டா அங்க அதிர்வுகள் வருதான். அப்ப பாருங்க, ரத்தம் பேசும் என்பது அது ஒரு ஒரு உண்மைதான். பாருங்க, இங்க பாருங்க, அவன் அங்க கேட்கிறான், கர்த்தர் நீ இப்படி அடிக்கிறியப்பா, என்ன கொல்றியே, கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார் என்று சொல்றான். அதே மாதிரிதான் ஆண்டவர் விடவே மாட்டார் இல்ல. கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் கேட்பார். சரி, இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் என்ன பண்ணான், எல்லா ஆலய பொக்கிஷங்களையும் சீரிய அரசன் ஆசகேலிடம் ஒப்படைக்கிறான். எல்லாத்தையும் கொடுத்துடுறான். தேவாலயத்துல இருந்ததெல்லாம் கொடுத்துறான். யோவாஸ் எப்படி இருக்க வேண்டியவன் எப்படி இருக்கிறான்றத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் ஆண்டவராலே காப்பாற்றப்பட்டவன் இல்லையா. எல்லாரும் அழிந்து போறாங்க, இவன் ஒருத்தனை ஆண்டவர் காப்பாற்றினார். ஆனா எப்படி இருக்கிறான் பாருங்க, ஆண்டவர் நம்மளை கூட காப்பாற்றி இருக்கிறார்ல. அந்த யோவாசை பற்றி நம்ம பேசுறோம், ஆனா நீங்களும் நானும் காப்பாற்றப்பட்டிருக்கோம். ஒருவேளை யோசித்து பாத்தீங்கன்னா, நம்மள எத்தனையோ பேர் மண்ணுக்குள்ள இருக்க வேண்டியவங்க. நான் அப்படிதான், நான் மண்ணுக்குள்ள இருக்க வேண்டியவன் தான் உண்மை. எனக்கு ஹார்ட் அட்டாக் ஒரு காலத்துல எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தேன். ஆனா கர்த்தர் தூக்கி விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சியாக தான் நான் இதை சொல்றேன். இப்படி எத்தனையோ பேர் இதை கேட்டுக்கொண்டு இருப்பீங்க இல்ல. ஆண்டவர் நம்ம ஒரு அற்புதமாய் நம்ம நிறுத்தி வைத்திருக்கிறார். தேவ கிருபை. நாம் நிற்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு சாட்சியா நான் ஜீவிக்கணும். நன்றி கெட்டவனா போயிடக்கூடாது. இந்த யோவாஸ் கிட்ட கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், நன்றி கெட்டவனாய்ப்போ. அதனால என்ன ஆச்சு தெரியுமா, அவனுடைய ஊழியக்காரரே அவனை துரத்தி கொண்டு போய் கொன்று போட்டார்கள். 2 ராஜாக்கள் 12:20 வருகிறது. அவனுடைய சொந்த ஊழியக்காரர் அவனை கொன்று போடுகிறார். அதை வாசிக்கல. 2 ராஜாக்கள் 12:20. 2 ராஜாக்கள் 12:20 வரலையா? யோவாசின் ஊழியக்காரர் எழும்பி கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு சில்வானுக்கு போகிற வழியிலே மில்லா வீட்டிலே அவனை கொன்று போட்டார்கள். அவனை கொன்று போட்டார்கள். போற வழியில கொன்று போட்டார். பாருங்க, இது நிறைய லெசன்ஸ் இதுல நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இல்ல. இந்த இங்கிலீஷ்ல கொஞ்சம் போட்டிருக்கிற இங்கிலீஷ் கொஞ்சம் இருக்கு. நம்ம no matter how much godly influence is around us, it's our choice இல்ல. அவனுக்கு யோய்தா என்கிற ஆசாரியன் கூடவே இருந்தான், ஆனா கூட அவன் சாய்ஸ் வேற மாதிரி போயிருச்சு. ரிப்பேரிங் இஸ் லைஃப். நிறைய ஆலயத்தை ரிப்பேர் பண்றதுலாம் ரொம்ப சுதாரிப்பா இருந்தான், ஆனா அவனுடைய சொந்த லைஃபை விட்டுட்டான் இல்ல. சொந்த லைஃபை விட்டுட்டான். டூயிங் மினிஸ்ட்ரி, நம்மளாம் நிறைய காரியங்கள ஊழியத்துல இருக்கிறோம், ஆனா நம்முடைய சொந்த லைஃப் ரொம்ப முக்கியம் இல்ல. அதே மாதிரி ஷுட் பி கிரேட்ஃபுல் டு பீப்புள் இல்ல. அந்த நன்றி கெட்டத்தனம் அதான் நான் ரொம்ப அதிகமா அவன் இடத்துல நான் பாக்குறேன். அவன் எப்படி இருக்க வேண்டிய ஆளு, யோகிதாவை எப்படி தூக்கி வச்சிருக்கணும் அவன். ஆனா அவன் யோகிதா கிட்டேயே பேசுறான், கோபப்பட்டு பேசுறான். அவனுடைய மகனை சகரியாவை கல்லெறிந்து கொள்ள ஆணையிடுகிறான். இதெல்லாம் எவ்வளவு பயங்கரமான காரியம் நம்ம பார்க்கிறோம். இது அந்த ஜிஸ்ட் இதுல போடப்பட்டிருக்கு. ஒரு முதன்முறை உண்டி ஏற்படுத்துறது அந்த காலத்துல யோகிதா தான். இந்த ஆசாரியன் யோகிதா முதல் முறை உண்டி ஏற்படுத்தப்படுகிறது. நம்ம சர்ச்சில் எல்லாம் உண்டி வைக்கிறாங்க இல்ல, ஓட்டை போட்டு உள்ள போடுறது. அதே மாதிரி முதல் முறை பைபிள்லயே ஃபர்ஸ்ட் டைம் உண்டி ஏற்படுத்தப்பட்டது இங்கதான். 2 ராஜாக்கள் 12:9 வாசிக்கிறோம். அவன் மேல ஓட்டை போட்டு வைத்தான், ஒரு பெட்டியை வைத்தான் என்று அங்க வருகிறது. நேரம் ஆகிறதுனால நான் முடிக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது அமசியா. நம்ம நிறைய பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனா பார்க்க முடியல. இருந்தாலும் கர்த்தர் நம்மோட பேச வேண்டும் என்று நான் அதிகமாக நினைக்கிறேன். ஏனென்றால் அடுத்தது அமத்சியாவை நம்ம பார்க்கலாம். அதுக்கு டைம் இல்லாதனால இப்ப நான் முடித்துக் கொள்கிறேன். நம்ம இது கொஞ்சம் ஒரு விச ரீகேப் பண்ணி பார்ப்போம். நம்ம ஒவ்வொருத்தரையா நம்ம பார்த்தோம்னா
யோவாஸ் நன்றி கெட்டவன். நான் நன்றி கெட்டவனா இருந்து விடக்கூடாது. அத்தாலியாள் நமக்கு நல்லா தெரியும்ல, அத்தாலியாள் பேராசை, வெறி பிடித்தவன். ஆண்டவர் அவளுக்கு ஏற்ற முடிவை கொண்டு வந்தார். அந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு மேல இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு முடிவை கட்டளையிடுவார். இந்த அகசியாவை நம்ம பார்த்தோம். அவன் கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, வேண்டாத இடத்துல அவன் ஆலோசனை கேட்கிறான். யார்கிட்ட கேட்கக்கூடாது அவங்க கிட்ட போய் கேட்கிறான். அவங்க அம்மா அத்தாலியாளுடைய ஆலோசனை, அவங்க பாட்டி ஏசபேலுடைய ஆலோசனை கேட்டு அவன் யோராமுடைய போய் அலையன்ஸ் வைக்கிறான். இந்த கூட்டு நிறைய இடத்துல இதை நம்ம பார்க்கிறோம். இந்த கூட்டு யாரோட சேர்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதனால பாருங்க, அவன் வாழ்க்கையும் தவறான வாழ்க்கையா போயிடுச்சு. இதுல நிறைய பேர் நம்ம பார்த்ததுல அவருடைய வாழ்க்கையினால அவங்க அழிந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். நான் முடிக்க போறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள இந்த ராஜாக்களின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, 4ஆம் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, அவங்கதான் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இல்லாம, நான் என்ன தவறு செய்யறேன், நான் எப்படி திருந்த வேண்டும், இவ்வளவு வேதத்தை அறிந்து கொள்கிறேன்னு, எனக்குள்ள இருக்கிற பாவம் போயிருச்சா, நான் சரியாயிட்டு இருக்கிறேனா, நான் மாறிக்கிட்டே இருக்கேனா, ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற எனக்கு கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்போம். தலைவணங்கி நாம் ஜெபம் பண்ணுவோம்.